நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன் ஷோமி 14. ஆமாங்க, ஷோமி 14ஓட ஃப்ரண்ட் சென்சாரில், அதாவது ஃப்ரண்ட் கேமரா சென்சாரில் 4K 60 FPS ஃபுட்டேஜை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் ஃப்ரண்ட் கேமரா சென்சார்லேயே 4K 60 FPS எடுத்துக்க முடியுது. அதுவே எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருந்தது. நான் முதல்ல சும்மா நோண்டி செக் பண்ணிட்டு இருக்கும்போது 4K 30 FPS ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 எஃப்பிஎஸ்க்கான அந்த ஆப்ஷனை இருந்தது. ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணி இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லலாம். நம்ம ஐக்யூ நியோ 11 பற்றியும் பேச போகிறோம். ஐக்யூ நியோ 11 ஐக்யூ நியோ 10 இப்போ தானே இந்தியாவில் லான்ச் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஐக்யூ நியோ 11 சைனாவில் லான்ச் ஆக போகுது. கூடிய விரைவில் அது இந்தியாவிலே லான்ச் ஆகும். Qualcomm Snapdragon 8S Eliteோட 8X Elite என்னங்க இது புதுசாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, 8S Gen 4ன்னு இப்போ தான் ஒரு SoC வந்தது. அதுக்கு முன்னாடி 8S Gen 3ன்னு ஒரு SoC சுற்றிட்டு இருந்தது. இப்போ 8S Elite அப்படிங்கிற மாதிரியான ஒரு SoC வரப்போகுதான். 8S Gen 5ன்னு ஒன்று வருமாங்கிறது எனக்கே தெரியல. இதுக்கப்புறம் 8+ Eliteன்னு ஏதாவது வருமாங்கிறதும் தெரியல. ஒரே குழப்பமாக இருக்கு போங்க. கன்ஃபியூஷன் மேலே கன்ஃபியூஷன். இந்த மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸ் தான் ஏகப்பட்ட பேரில் மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது 10Rன்னு இந்த ஐக்யூலேயே ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, 10N இருக்குது, அதாவது நியோ 10R, நியோ 10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் சீரீஸ். ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதை விட பயங்கரமாக இந்த விவோவும் ஐக்யூவும், இவன் வந்து Z9ம்பான், அவன் வந்து T3ம்பான், இவன் வந்து Z10ங்கிறான், அவன் வந்து T4ங்கிறான், T4 ப்ரோங்கிறான், இவன் Z10 ப்ரோங்கிறான், அதுலேயே பார்த்தீங்கன்னா T4 லைட்டுங்கிறான், T4 எக்ஸுங்கிறான், இவன் வேற Z10 எக்ஸும்பான், Z10 ப்ரோம்பான். ஒன்றும் புரியலைங்க, ஒரே குழப்பம்தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வீடியோ வந்து ரொம்ப அக்ரெசிவாக எடிட் செய்யப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதை நான் வந்து ட்ரைபேடில் கூட ஹோல்டு பண்ணல, அப்படியே கையில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவில் எடிட்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களை அடையிறதுக்கான வாய்ப்பு என்பது கூடுதலாக இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதை நான் ஷோமியில் ஷூட் பண்ணுறதுனால அந்தளவுக்கு அக்ரெசிவாக என்னால் எடிட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஐக்யூ நியோ 11 இருக்கு இல்லையா, அதில் 7400 mAh பேட்டரி இருக்க போகுதான். 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான அந்த சப்போர்ட்டாக இருக்க போகுதான். ஸோ ஐக்யூ நியோ 10 லான்ச் ஆகி அதுவே பெரிய அளவில் ஆப்டிமைசராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. 8S Gen 4 தான் நான் சொல்கிறேன். அதே போல் தான் போக்கோ F7லையும் இருக்கக்கூடிய அந்த 8S Gen 4ங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வகையில் அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கருத்து வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், பட் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்க்க முடிந்தது. மேட்ரு என்னன்னா, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டைம் வந்து கிடையாது. அதுதான் இங்கே வந்து மேட்டர். இந்த கை வலிக்குது, இருங்க இந்த கைக்கு அப்படியே மாற்றினா என்னங்க, கை வந்து இந்த கேமரா சென்சாரை மறைக்குது. சரி, இப்படியே இருக்கட்டும், இப்படியே நம்ம பேசுவோம். இந்த ஐக்யூ நியோ 11 இந்தியாவில் லான்ச் ஆனிச்சுன்னா எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா 35,000 ரூபாய் செக்மெண்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி 40,000 செக்மெண்ட்டில் கூட அது வந்து வரலாம். ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா அடுத்த மாதமே இது இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நியோ 10 வந்து அதோட தடம் கூட இன்னும் மறையிலைங்க. அதுக்குள்ளே ஐக்யூ நியோ 11 ஒரு ஃபோனை லான்ச் பண்ணால் என்னதாங்க இது கதை? எனக்கே ஒன்றும் புரியல போங்க. ஸோ ஃபோன் வரப்போதான் 8S Eliteோட கண்டிப்பாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் 8S Gen 4ஓட ஐக்யூ நியோ 11Rன்னு ஏதாவது வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைன்னா நம்மளால வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த கையை மாற்றிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அந்த கையில் பிடிச்சிட்டு பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கையை விட இந்த கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஐக்யூ நியோ 10 நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்க. ஐக்யூ நியோ 11 அதை பற்றி தான் சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் இமேஜையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக. அப்புறம் Arduino OS 6 எப்போ ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் ஒரு ஷார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயே அந்த இமேஜையும் கொடுத்துருந்தேன். அதில் எந்தெந்த மொபைல் ஃபோனுக்கு எந்தெந்த நேரத்தில் Arduino OS வரும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து Arduino OS ரோல் அவுட் தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேபிள் ரோல் அவுட் வந்து வந்துடும் சீக்கிரமாகவே. அதுக்கப்புறம் மிட் நவம்பரில் போன வருஷம் லான்ச் ஆன அந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனுக்கெல்லாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு டிசம்பரில் ஒரு ரோல் அவுட் வந்து இருக்கும். அதற்கு முன்பு லான்ச் ஆன சில மொபைல் ஃபோன்ஸுக்கு, அதன் பிறகு X90 Pro உட்பட பல மொபைல் ஃபோனுக்கு ஐக்யூ Z9, Z9S, Z9S Pro என்னென்னமோ பேர்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் கூட இவங்க வந்து ஸ்டேபிள் ரோல் அவுட்டை கொடுக்க போகிறாங்க. Arduino OS 6 Android 16 அப்டேட்டை
அது வந்து அடுத்த வருஷம் தான் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது. சரி, நம்ம இப்போ iQOO Neo 11 கதைக்கு வருவோம். டிஸ்பிளே வந்து 6.8 இன்ச் இருக்குமா, 2K டிஸ்பிளேவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான். 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வேற வரப்போகுதான். ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. 8s லைட் இதுவே பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் ஒரு எஸ்ஓசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து காத்திருக்கிறேன். ஏன்னா 8 லைட் அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு எனக்கு வந்து தெரியல. 8 லைட்டுக்கும் 8 Gen 3க்கும் இடையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ரூமர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது. அப்புறம் எதுக்கு 8s Gen 4 வந்துச்சு? குழப்பமா இருக்குல்ல? எனக்கு அதே குழப்பம் தான். சரி, 8s லைட்டோட அது வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே, வந்தா பார்க்கலாம் அது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத. கேமரா சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் ரியர் சைடு வந்து ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் இருக்க போகுது. 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 32 மெகா பிக்சலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஃப்ரண்ட் கேமரா சென்சார்லேயே 4K 30 FPS 4K 60 FPS எடுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா Xiaomi 14ல இப்போ நான் வந்து 4K 60 FPS வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன். iQOO 13ல கூட 4K 60 FPSக்கான ஆப்ஷன் இருக்கு ஃப்ரண்ட் கேமரா சென்சார்லேயே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணேன் அந்த iQOO 13 லான்ச் அப்போ. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4K 30 FPS வீடியோ தான் நான் வந்து எடுத்திருந்தேன். 4K 60 FPS நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி என் கையில் iQOO 13 கிடச்சிதுனாக்கா 4K 60 FPS வீடியோ ஃப்ரண்ட் கேமரா சென்சாரில் எடுத்து அதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கை வலிக்குது, இந்த கைக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா FunTouch OS 16ஓட தான் அது வந்து வருமா. இதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Origin OS கொடுப்பாங்களாங்கிறத பற்றி அவங்க ஒன்றும் சொல்லலை. Android 16ஓட தான் வரப்போகுது. பட் FunTouch OS 16ஆ இல்லை Origin OS 6ஆங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்தியாவில் லான்ச் ஆகும் போது எந்த மாதிரி லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்தியாவில் கொஞ்சம் லேட்டாக தான் லான்ச் ஆக போகுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Origin OS 6ஓட வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். ஸோ இந்த வீடியோ 4K 60 FPS அவுட்புட் Xiaomiயோட ஃப்ரண்ட் கேமரா சென்சாரில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அதுதான் நான் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம Samsung S24 Ultraவை பொறுத்த வரைக்கும் ஆடியோ கிளாரிட்டி அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான குறையும் வந்து கிடையாது. Xiaomi 14ல எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி அது ஆடியோவை பிக் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இங்கே ரொம்ப நாய்ஸியான என்விரான்மெண்ட் தான். இது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்ல முடியாது. மழை பெஞ்சு கொஞ்சம் ஓஞ்சி இருக்கிறதுனால ஓரளவுக்கு அமைதியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வண்டி வாகனங்கள் வந்து சென்று கொண்டே தான் இருக்கும். எனக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு ரியர் சைடில் அப்படியே ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குது ஸ்கை. உங்களுக்கு எப்படி இருக்குது? அவுட்புட் எடுத்து பார்ப்போம், அப்போ தான் நமக்கு தெரியும் Xiaomi 14 ஃப்ரண்ட் கேமரா சென்சார் எந்த அளவுக்கு கேப்பபிளாக இருக்குங்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். என்ன iQOO Neo 11 பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா, தீபாவளி நேரத்தில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அப்பப்போ வெடியை வேற போட்டுருவாங்க. இப்போ சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீடியோ ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 3 மணி 3:30 மணிக்கெலாம் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடிட் பண்ணி இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்ட் வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோடையும் இதே iQOO Neo 11 தொடர்பான பல இன்ஃபர்மேஷன்ஸோடையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பைக்கில் வேகமாக ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டை இது எப்படி பிக்கப் பண்ணியிருக்கு இல்லை அது கேன்சல் பண்ணியிருக்காங்கிறதையும் இனிமே தான் நம்ம பார்க்கணும் அவுட் எடுத்துட்டு. சரி பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் நமது இம்மானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. காசா பணமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? யூடியூபே என்கிட்ட வந்து சொல்லுது கிட்டத்தட்ட 99% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரி பார்க்கலாம்.